வணக்கம். இந்தியாவோட கல்வி வரலாறுன்னு சொன்னா அது வெறும் தேதிகளோ கொள்கைகளோ மட்டும் இல்ல. அது ஒரு பெரிய ரொம்பவே ஆழமான பயணம். ஆயிரக்கணக்கான வருஷமா தொடர்ந்துட்டு இருக்கு. வாங்க அந்த பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிப்போம். முனிவர்களோட காலடியில ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன வகுப்பறைகள் வரைக்கும் இந்தியாவோட கல்வி எப்படியெல்லாம் உருவாரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல ரொம்ப பழங்காலத்துல நம்ம கல்வி முறை எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் இடைக்காலத்துல என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு, அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, சுதந்திரம் கிடைச்சதும் நம்மளோட கனவு என்னவா இருந்துச்சு, கடைசியா இன்னைக்கு நம்ம எங்க வந்து நிக்கிறோம்னு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம கதையோட முதல் அத்தியாயம் எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? பண்டைய இந்தியாவுல. அப்போ கல்விங்கிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம். ஒரு குருவோட ஒரு முனிவரோட காலடியில உட்கார்ந்து வாழ்க்கையோட ஞானத்தையே கத்துக்கிறது தான் கல்வி. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புறநானூறுல என்ன சொல்லிருக்காங்கன்னு. கற்றறிந்த பிள்ளையத்தான் ஒரு தாயே விரும்புவா, ஒரு அரசனும் கற்றறிந்தவர் பின்னாடி தான் போவான்னு. அப்போ இருந்தே படிப்புக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்திருக்காங்க இல்லையா? இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல. அந்த காலத்தோட அடித்தளமே இந்த குருகுல கல்வி முறை தான். அதாவது மாணவர்கள்லாம் அவங்க குருவோடவே தங்கி அவரோட குடும்பத்துல ஒருத்தரா வாழ்வாங்க. அங்க வேத மந்திரங்கள், இலக்கணம், தத்துவம்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. இது வெறும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி இல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. சரி, பண்டைய காலத்திலிருந்து நாம இப்போ இடைக்காலத்துக்கு வரோம். இந்த காலகட்டத்துல கல்விங்கிறது குருகுலத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் விரிவடையுது. மடாலயங்கள், மதராசாக்கள்னு புதுசு புதுசா கற்றல் மையங்கள் உருவாகுது. சொல்லப்போனா கல்வி இங்கதான் இன்னும் செழிப்பா வளர ஆரம்பிச்சது. நினைச்சு பாருங்க, பீகார்ல இருந்த நாளந்தா பல்கலைக்கழகத்துக்கு சீனா மாதிரி தூர தேசங்கள்ல இருந்தெல்லாம் மாணவர்கள் படிக்க வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம தென்னிந்தியாவுல காஞ்சிபுரம் ஒரு பெரிய கல்வி மையமா இருந்திருக்கு. இது மட்டும் இல்ல, இஸ்லாமிய கல்விக்காக மக்தப்கள், அதாவது ஆரம்ப பள்ளிகளும், மதரசாக்கள், அதாவது உயர்கல்வி நிறுவனங்களும் உருவாகுது. ஆக இந்த காலகட்டம் பலவிதமான கல்வி மையங்களோட எழுச்சியை கண்டது. இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நாம இன்னைக்கு ஸ்கூல பள்ளின்னு சொல்றோம் இல்லையா? அந்த வார்த்தை முதல்ல எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? சமண மடாலயங்களோட பெயர் தான் பள்ளி. பாத்தீங்களா, அந்த காலத்து மத மையங்களுக்கும் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற வார்த்தைக்கும் எவ்வளோ ஆழமான ஒரு தொடர்பு இருக்குன்னு. இப்போ நாம கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு வரோம். இந்தியாவோட கல்வி வரலாற்றையே மொத்தமா புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு, அதுதான் பிரிட்டிஷ்காரங்களோட வருகை. அவங்க கொண்டு வந்த கல்வி முறை சும்மா ஒரு புது சகாப்தத்தை உருவாக்கல, அதுவரைக்கும் இருந்த எல்லாத்தையும் தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா 3 முக்கியமான கொள்கை முடிவுகள் இதுதான் இந்திய கல்வியோட போக்கே மாத்துச்சு. முதல்ல 1813ல வந்த பட்டய சட்டம். அடுத்து 1835ல மெக்காலே கொண்டு வந்த அந்த புகழ்பெற்ற குறிப்பு. கடைசியா 1857ல நம்ம மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தாவுல பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிச்சது. இது ஒவ்வொன்றுமே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். குருகுலத்தோட நோக்கம் என்ன? ஆன்மீக ஞானம், சுய அறிதல். ஆனா மெக்காலேயோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒரு நிர்வாகிகளை உருவாக்குறது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒன்னு வாழ்க்கைய கத்துக் கொடுத்துச்சு, இன்னொன்னு வேலைக்கு ஆள் ரெடி பண்ணுச்சு. மொழி, பாடத்திட்டம், சொல்லிக் கொடுக்கற முறைன்னு எல்லாத்துலயுமே இந்த 2 நோக்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. ஆனா இந்த மாற்றம் முழுக்க முழுக்க வெளியிலிருந்து மட்டும் திணிக்கப்படல. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ராஜாராம் மோகன் ராய், ஜோதிபா பூலே மாதிரியான நம்ம இந்திய சமூக சீர்திருத்தவாதிகளே மேற்கத்திய கல்வியை ஆதரிச்சாங்க. ஏன்னா சமூகத்தை நவீனப்படுத்தவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கவும் இது ஒரு கருவியா இருக்கும்னு அவங்க நம்பினாங்க. அப்புறம் வருது 1947. சுதந்திரம் கிடைக்குது. இப்போ நம்ம கல்வி எப்படி இருக்கணும்னு நாமளே முடிவு செய்ய வேண்டிய நேரம். இது ஒரு புது அத்தியாயம், ஒரு தேசத்தோட தொலைநோக்கு பார்வையோட தொடக்கம். சுதந்திரம் கிடைச்ச உடனே நம்ம அரசாங்கம் ஒரு பெரிய திட்டத்தோட களத்துல இறங்குச்சு. ஒரு முழுமையான தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக முதல்ல பல்கலைக்கழக கல்விக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன், அடுத்து இடைநிலை கல்விக்காக முதலியார் கமிஷன், அப்புறம் மொத்தமா ஒரு தேசிய கல்வி முறைக்காக கோத்தாரி கமிஷன் வரிசையா அமைச்சாங்க. கல்வி மட்டும் இல்ல, அறிவியலுக்கும் அதே அளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு நாட்டை உருவாக்கணும்னா அறிவியல் தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியம்னு நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் 1958ல அறிவியல் கொள்கை தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அணுசக்தி துறையை நேரடியா பிரதமரோட கட்டுப்பாட்டுல வச்சாங்க. நாடு முழுக்க நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்களை ஆரம்பிச்சாங்க. கடைசியா காரக்பூர்ல IITயை நிறுவி ஒரு விஞ்ஞான தேசத்துக்கான அஸ்திவாரத்தை ரொம்பவே வலுவா போட்டாங்க. சரி, இவ்வளவு கமிஷன்கள், திட்டங்கள், கொள்கைகள்னு பார்த்தோம். இதோட ரிசல்ட் என்ன? உண்மையிலேயே மாற்றம் வந்துச்சா? வாங்க சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவோட கல்வி வளர்ச்சி எப்படி இருந்திருக்குன்னு சில நம்பர்ஸ் மூலமா பார்க்கலாம்.
1951ல, அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்ச கொஞ்ச வருஷத்துல, இந்தியாவோட பெண் கல்வி அறிவு விகிதம் எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? வெறும் 8.9%. ஆமா, 100க்கு 9 பேர் கூட இல்ல. இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க அந்த மேஜிக்க. கிட்டத்தட்ட 70 வருஷத்துல அந்த 8.9% எங்க வந்து நிக்குதுன்னா 71.5%. நம்ப முடியுதா? இது சாதாரண சாதனை இல்ல. இந்த நம்பர்ஸ் வரும் புள்ளி விவரம் கிடையாது. இது லட்சக்கணக்கான பெண்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தோட கதை. பெண் கல்வி மட்டும் இல்ல, உயர்கல்வியிலையும் நாம பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். 1956ல நம்ம நாட்டுல வெறும் 58 உயர்கல்வி நிறுவனங்கள் தான் இருந்துச்சு. ஆனா 2018ல 907. எங்க 58, எங்க 907? நாடு முழுக்க எல்லாருக்கும் உயர்கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய விரிவாக்கம் நடந்திருக்குன்னு இது காட்டுது. இப்படி ஆயிரக்கணக்கான வருஷ பரிணாம வளர்ச்சி, அப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு வேகமான வளர்ச்சி, இவ்ளோ பெரிய பயணத்தை கடந்து வந்த இந்திய கல்வியோட அடுத்த பெரிய மாற்றம் என்னவா இருக்கும்? நாம ஒரு பெரிய கதையை தான் பார்த்தோம். ஆனா இந்த கதை இன்னும் முடியல. பயணம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இதுதான் இப்போ நம்ம எல்லாருக்குமே முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி.